கரத்தோடு வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நன்றி அப்பா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகள் ஹல்லேலூயா ஏராளம் நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஓ, வாசல் கதவை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நன்றியோடு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி அப்பா. ஒரு நாளும் மறவாதே நீ, ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாமல் நாம் தேவனை ஆராதிக்க நாம் யாவரும் நம்முடைய ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இருக்கும் போது ஒரு புதிய திருப்பத்தை தேவன் வல்லமையாய் மாற்றுவதற்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆத்துமாவே நன்றி சொல்லு என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போமாக. Let us worship the living God. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியில் அசைவாடும் போது ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை பொழுதுல அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தும் புதுகலத்தோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவர், நீ ஒருவரே அழகுள்ளவர் என்று சொல்லி அவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா நன்றி. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, எந்த நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த எத்தனை நன்மைகள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு
நன்றி சொல்லு. உள்ளத்தோட அந்த தேவனுக்கு ஆத்துமாவே நன்றி அப்பா. நன்றி சொல்லு. Thank you Lord. உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நன்றியோட ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் நம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். நன்றியோட அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நன்றியோட ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடே முழு உள்ளத்தோடே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே முழு உள்ளத்தோட முழு பலத்தோட ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கு, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே, துதி ஆராதனை உமக்கு ஒருவருக்கே என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோட சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே, துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். சொல்லுங்க ஆண்டவரே. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் இதயத்தில் தங்கி ஜீவிக்கிறீர் தேவாதி தேவன் நீரே, என் இதயத்தில் தங்கி ஜீவிக்கிறீர் தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவேலையா. கரம் பிடித்து
எடுத்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவேனையா. துதி ஆராதனை, துதி ஆராதனை உமக்கே சொந்தம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே, துதி ஆராதனை உமக்கே சொந்தம். Thank you Lord. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. நீங்க மட்டுமே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. காலை பொழுதுல கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், அவர் நாமத்தை நாங்கள் பறைசாற்றுகிறோம் கர்த்தாவே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவரே ஆண்டவரே, இந்த காலை பொழுது நாமத்தை மகிமை செலுத்தி உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நன்றியை ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நிரப்புகிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மறுரூபமாக்கப்படுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், என்னை உருவாக்கி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் வழிகளை செம்மைப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடுதல் நடக்க ஆண்டவரை மாற்றங்கள் உண்டாக ஆண்டவரை ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே உம்முடைய மகிமை பிரசுரம் இறங்கட்டும் கர்த்தாவே. இந்த காலை பொழுதுல கர்த்தாவே ஒரு தொடுதல் நடக்க ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே பரலோக தந்தையே ஒரு மாற்றுதலை ஆண்டவர் உண்டாக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு அசைவு உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் விலகத்தக்க ஆண்டவரே அந்த சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்த ஆவியானவரை, நன்றி செலுத்துகிறோம். ஓ இரு கலைகளை உயர்த்தி கர்த்தரை நாமத்தை உயர்த்துகிறேன். இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே இப்பொழுதே உண்டாகட்டும் ஜீவ ஊற்று ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே. ஒரு ஹலபோரா சிக்கரபோ இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவே துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி
ஆராதனை உமக்கே சொந்த. துதி ஆராதனை ஆமாண்டவரே, துதி ஆராதனை ஹல்லேலூயா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம். ஓ நன்றியோடு அப்பா, ஓ ரஹலபர சிக்கந்தரியாரபரம, ஓ நன்றியோடு நன்றியோடு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டு உடையட்டும் ஆண்டவரே. ஓ பரலோக தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் யாவரும் பறைசாற்ற வந்திருக்கிறோம். ஓ நன்றி 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 அப்பா. நுகங்கள் உடைக்கப்படட்டும், கருவளையங்கள் விலகப்படட்டும் ஆண்டவரே. எங்க முகத்தில் மேலே போடப்பட்ட அவலட்சணங்கள் காரியங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற தேவாதி தேவனே, இந்த காலை பொழுதுல நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவருக்கு நேராக நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றும் தேவன் பார்ப்பீர், எல்லாவற்றும் தேவன் சந்திப்பீர், எல்லாவற்றும் தேவன் உருமாற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த காலை பொழுதுல எங்கள் வழிகளை கர்த்தர் செம்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாக வாழ்த்தி வர வைக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஜனங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Those who are waiting upon God for God to do miracles in their life, surely the miracles will come to you. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல கூட ஒரு சிறிய பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த யாத்திராகமம் புத்தகம் 34 28 30, எக்ஸோடஸ் chapter 34 verse 28 to 30. Hallelujah. Let us read. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனையாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளே பலகையில் எழுதினார். தேவன் சொன்ன உடன்படிக்கையின் வார்த்தையை பலகையில் எழுதுவதற்கு ஆண்டவரை நியமித்து அங்க கொண்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடே அவர்கள் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்தது. அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். Hallelujah. 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 A change in his presence. ஒரு மாற்றம் தேவனுடைய சமூகத்தில். பிரியமானவர்களே, இந்த மாற்றம் இந்த 1ஆம் தேதி நிறைய பேர் மாறுவதற்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு தேதி 12 ஆச்சு. நீங்க 1ஆம் தேதி செஞ்ச மாற்றத்துக்கும் இன்னைக்கு 12ஆம் தேதிக்கும் என்ன மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்குன்னு கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்க. ஏன் தெரியுமா அந்த மாற்றம் நடக்க மாட்டேங்குது? அது 1ஆம் தேதி மட்டும் தான் நடக்கும். அது நியூ இயர்க்கு மட்டும் தான் நடக்கும். அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எங்க போச்சுன்னு தெரியாது. ஏன் அது நடக்க மாட்டேங்குது தெரியுமா? அது மனிதனாக உண்டாக்கப்படுகிற ஒரு காரியம். அந்த மாற்றம் நீங்க விரும்பணும்னு நினைக்கிறீங்க, நீங்க உங்க பலத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்க தீர்மானம் பண்றீங்க, நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் போகணும், அதனால இந்த வருஷத்தை நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி உங்க சுய பலத்தினால you are making by your own strength to change your life. Hallelujah. ஆகையினால அந்த ஒரு நாள் நீங்க எடுக்கிற தீர்மானத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க? கட்டுப்பட்டு அதுக்கு உண்மையா இருக்கணும்னு பாக்குறீங்க. ஆனா மறுநாள்
அதுக்கு மறுநாள் நீங்க திரும்பவும் உலகத்துக்குள்ளதான் நீங்க போக போறீங்க. திரும்ப அதே ஜனத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. திரும்ப அதே குணாதிசயங்களை பார்க்க போறீங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில வரும்போது உங்க வாழ்க்கை மறுபடியும் பழதாகவே தான் இருக்கும் தவிர புதிதாய் மாறுவதற்கு சாத்தியம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, போன வருஷம் பூரா நான் இப்படி இருந்தேன், இந்த வருஷம் பூரா நான் இப்படி இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய அப்படியாக நடத்துவதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆனா அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, நான் மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னா கூட அவங்க முயற்சி பண்ணி கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னால் முடியல, நான் பழைய வாழ்க்கையில இருந்துட்டு போயிறேன், அது எவ்வளோ நல்லதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, தேவனுக்கு உண்மையாய் வந்து காத்திருக்கிற வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் மோசையோட வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியை எப்பொழுதும் எதற்காக பயன்படுத்துவார்கள்னா, உபவாசத்துக்கு என்ற காரியத்தை பயன்படுத்துவாங்க. எப்படி உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு உங்களிடத்துல இந்த உபவாசத்தை விட்டு நான் இன்னொரு காரியத்தை விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. அதாவது தேவ சமூகத்தில் இருக்கும் போது, when you are in the presence of God, hallelujah, they will be changed by God, not by you. அல்லேலூயா. கர்த்தர் அதை உருமாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க மாற்ற தேவை, அவரே உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. மோசையோட வாழ்க்கையில பலகை எழுதணும், உடன்படிக்கை காரியத்தை செய்ய வேண்டும், அந்த 10 கட்டளை எழுதணும்னு சொல்லி அதான் ஆண்டவர் மேல அவனை கோப்படுகிறார். நல்லா கவனம் செலுத்துங்க. இந்த 28வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அங்கே அவன் 40 நாள் இரவும் பகலும் பசி சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் என்ன செஞ்சான், வெறும் வயிற்றோட கர்த்தருக்கு காத்திருந்தான், கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நல்லா கவனம் செலுத்துங்க. 40 நாள் சாப்பிடல, 40 நாள் தண்ணி குடிக்கல. மோசே இந்த திட்டத்தை போட்டு மேலே போலங்க, தன்னுடைய பலத்தை நம்பி அவன் மேலே போகல. அவன் போனது என்னத்துக்குன்னா, ஆண்டவர் என்னை கூப்பிட்டார், ஆகையினால் நான் போனேன். அல்லேலூயா. When God calls me, I go there. I do not use my own strength. Hallelujah. Today, whatever we are planning, we are trying to do by our own strength. I can do this, I can do that. You see, in some particular point, you can't make it because your strength cannot go forward. உன்னுடைய பலம் முன்னுக்கு போக முடியல. உனக்கு பரத்திலிருந்து வருகிற பலம் அவசியமாக இருக்குது. அந்த பரத்திலிருந்து வர பலன் தான் உன்னை எதிர்கொள்ள வைக்க முடியும். அல்லேலூயா. இல்லை என்றால் உன் சுயம் என்ன செய்யும், உன்னை அங்கே நிறுத்தி வைக்கும், நீ நகர முடியாது. அநேகர் நினைப்பாங்க இது அவசியமா அது அவசியமா. நான் சொல்றேன், இந்த மோசே 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கும் போது அவன் 40 நாள் எந்த சாப்பாடும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இருக்கிறது சாத்தியமா கேட்டா சாத்தியம். ஏன் அது சாத்தியம் சொல்றேன்? அல்லேலூயா. பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்தவர் தான் உங்களையும் என்னையும் படைத்தவர். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு என்ன வேணும் என்று கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன திருப்தி அடைய வைக்கணும், உன் சரீரத்துக்கு என்ன வேணுமோ அத்தனையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். God knows what the physical body needs. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிட்டு என்ன செய்ய மாட்டாரு, என்ன செய்ய கை விட்டுட்டு போயிட மாட்டாரு. நடு ரோட்ல விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, நட்டுட்டில விட்டுட்டு போகிற ஒரு தேவன் அல்ல, கடைசி வரைக்கும் நடத்துகிற ஒரு தேவன். மோசையோட வாழ்க்கை ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ மலைக்கு ஏறி வா, உன்னோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் எந்த மறுப்பும் அடையாமல் தேவனை நம்பி மேலே போய் உட்காரும் போது 40 நாள் அங்க என்ன செய்கிறான், சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் போது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். பிரியமானவர்களே, எவன் ஒருவன் தேவனுடைய சமூக காத்திருக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி எல்லா காரியத்தையும் விட்டு தேவனுக்கு முன்பதாய் உண்மையா நிற்கிறானோ அவனுடைய தேவையை கர்த்தர் சந்தித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீ பசியா இருப்பதில்லை, நீ தாகமா இருப்பதும் இல்லை, உன்னுடைய ஆகாரம் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், ஆகாரம் மேசுக்கு வந்துட்டு கண்ணு மண்ணுக்கு இருந்தால் தான் அது ஆகாரம் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த பேர் ஆகாரம் இல்லைங்க. அந்த ஆகாரத்தை எவ்வளவு சாப்பிட்றியோ அவளுக்கு உனக்கு வியாதி தான் நிறைய வரும் தவிர நன்மை எதுவும் வரப்போவதில்லை. கொஞ்ச நேரத்துக்கும் பசியை ஆற்றும். உன் நாக்கோட சுவையை அது ஏற்றி கொடுத்து இப்படிதான் இருக்கும் காமிச்சுக்கணும். மற்றபடி அந்த ஆகாரத்திலிருந்து உனக்கு என்ன வராது, எந்த நன்மையும் வராது. ஆனா பரத்திலிருந்து வருகிற ஆகாரத்திலிருந்து உன் ஆத்துமா ரட்சிக்கப்படும். பரத்திலிருந்து வர ஆகாரம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையும். பரத்திலிருந்து வருகிற ஆகாரம் உனக்கு என்ன இருக்கும் நன்மையை செய்கிறதாகவே காணப்படும். அல்லேலூயா.
நம்மளுடைய உண்மையாய சரீரத்துக்கு தேவையான காரியத்தை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். மோசே 40 நாள் சாப்பிடாமல் தண்ணி குடியாமல் இருக்கும் போது இது தேவன் நன்றாக அறிந்திருக்கிறாரா இல்லையா? நிச்சயமாய் தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா படைத்தவர் அவரே. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் என்று கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. தாகம்னா என்னதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். சிலுவையில அரைக்கும் போது அவர் தாகமாய் இருக்குது என்று சொல்லுகிறார். தாகம்னா என்னன்னு அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. அந்த தாகம் எப்படி இருக்கும் என்று கர்த்தருக்கு நல்லா தெரியும். 40 நாள் மோசே அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்கு தாகம் அடையும் அவனுக்கு தெரியுமா தெரியாது ஆண்டவருக்கு? நிச்சயமா ஆண்டவருக்கு தெரியும். அவனுக்கு பசிக்காத தெரியுமா தெரியாது ஆண்டவருக்கு? நிச்சயமா ஆண்டவருக்கு தெரியும். இதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் அவனுக்கு பசியும் இல்லை, அவனுக்கு என்ன செய்யல, தாகம் எடுக்கிற காரணம் ஜீவ நீர் ஊற்றாக தேவன் அங்க இருக்கிறார். அப்பம் புசிப்பதற்கு தேவன் அங்க ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் இதை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட எதுவும் வேணாம், உங்ககிட்ட இருதயம் இருந்தா போதும், தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துக்கு உண்மை இருந்தா போதும், உன்னுடைய பசியும் தாகத்தையும் தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 4:14 எடுத்து வாசிக்க கேட்போம். இந்த பசிக்காகவும் தாகத்துக்காகவும், for the thirst and food. John chapter 4 verse 14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற தண்ணி அந்த கொஞ்ச நேரம் தாகத்தை தீர்க்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற தண்ணீர் நித்தியமாய் தாகத்தை தீர்க்கும் அளவுக்கும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர் என்ன செய்வார்னா, நம் காத்திருக்கிறதை காணுகிற ஒரு தேவன். அவருக்காக காத்திருக்கிறோமா, அவருக்காக உண்மையா இருக்கிறோமா என்று ஆண்டவர் எப்போதும் தேடிக்கொண்டே இருப்பார். என் நீதிமானாய் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் எங்கே என்று ஆண்டவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார். நம்மளுடைய வாழ்க்கை என்னன்னா, காத்திருக்கிறது பிரச்சனையா இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியல, கொஞ்ச நேரம் சபையில வந்து உட்கார முடியல. இத்தனை மணிக்கு வந்தா இத்தனை மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடணும், இத்தனை மணிக்கு வந்தா இத்தனை மணிக்கு. காத்திருக்கிற சுவை எப்படியாப்பட்ட சுவை தருமா? இல்லாதவர்களை தேவன் இருக்கும் அளவுக்கு ஆசீர்வதிக்க வல்லமை அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த காத்திருக்குது, I cannot wait. I say I already wait for 20 years. You wait for 20 years, you wait for 200 years. அல்லேலூயா. 200 வருஷம் வெயிட் பண்ணு. 200 வருஷம் நீ உயிரோடு இருக்க போறது இல்லை. ஆனா கர்த்தர் நினைச்சா செய்வார். கர்த்தரால முடியாத ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆயுள் குறையிறது யாரோட பிரச்சனை? கடவுளோட பிரச்சனை இல்லை, வாயோட பிரச்சனை. கண்டதையும் தூக்கி வாயில போட்டுக்கிறது, போற வீட்டுக்கெல்லாம் போட்டு அமுக்கிக்கிறது. அப்புறம் இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வேதனையா இருக்கு, அங்க வியாதி வந்துருச்சு சொல்லுவதையா? நம்மளோட சொந்த சுய பிரச்சனை, நம்மளோட இச்சை கட்டப்படாத நிலையில இருக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு சம்பவிக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. மரித்து போகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நன்றாய் வாழ்வதற்கு ஆண்டவர் வழியை காமிச்சார். பரலோகத்துக்கு அவரோட இருக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் வழிகளை உண்டாக்கினார். அதுக்கு அஸ்திபாரம் காத்திருக்கிறது. Wait upon God. If you want a change in your life, you must wait on His presence. தேவ பிரசன்னத்தில் நீ காத்திருக்கும் போதுதான் ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நியூ இயர்க்கு ஆராதனை நம்ம செய்யும் போது சில பேர் மத்தியானம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க, ராத்திரி 12 மணி தான் நியூ இயர், 7 மணிக்கெல்லாம் ஆராதனை, அவ்வளோ வேலைன்னு. வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னால காத்திருக்க முடியலன்னா அப்ப நீ தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் எப்படியாப்பட்டது எதிர்பார்க்கிற? எந்த அளவுக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு உத்தரவாதம் செய்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு போதும் கர்த்தர் கைவிடாத ஒரு தேவன். எவ்வளோ இக்கட்டு வந்தாலும் நல்லா யோசிங்க.
மோசை கீழே ஜனங்களை விட்டுட்டு வந்திருக்கிறான். அவன் மைண்ட்ல ஓடாது, இவனுக்கு என்ன பண்றானுங்க தெரியலையே, ஏது பண்றானுங்க தெரியலையே, சாப்பிட்றாங்களா தெரியலையே. இதெல்லாம் கண்டிப்பா அவனுக்குள்ளாக ஒரு தலைவனாக இருக்கிற அவனுக்கு என்ன இருந்திருக்கும், அந்த எண்ணம் இருந்திருக்கும். ஆன போதும் 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் போது எதையும் நினையாத அளவுக்கும் தேவனோடு சஞ்சரித்துக் கொள்கிற அந்த உடன்படிக்கை காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்து உட்கார்ந்திருக்கிறானா, அது எதற்காக தெரியுமா? எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். The trust, the hope, the faith on God. Hallelujah. So the physical body also need food and water to drink, right? And that things God can provide for you. You don't need to worry for that. அதை குறித்து பயம் இல்லை. அதான் வேதம் சொல்லுது, வானத்தில் இருக்கிற பறவையை பாரு, அதை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அதுக்கு உணவு கொடுப்பது நிச்சயமானால் உனக்கு உணவு கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் சொல்றாரு. அது வேலைக்கு போதா, பஞ்ச் கட் பண்ணுதா, எந்த கம்பெனிலையும் போய்ட்டு வேலைக்கு காலை 8 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு வருதா? இல்லை. ஆனாலும் அதுக்கு உணவு கொடுப்பது நிச்சயமானால் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சாயல படைத்தவருக்கு சொல்றாரு, கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். உற்றுவனா உன்னை நான் உற்றுவனா? அல்லேலூயா. அதுக்கு காத்து இருக்க கத்துக்கணும். அல்லேலூயா. நீ காத்து இருக்கும் போது அந்த அதிசயங்களை பார்க்க முடியும். காக்கவே இல்லை. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து காத்து இருப்பாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஐயோ இது எப்பதான் முடியும் தெரியல, இவ்வளோ நேரம் அப்படியே ஜவ்வு மாதிரி போதுன்னுவாங்க. எல்லா குணாதிசயங்களும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். உண்மைத்துவம் நமக்கிட்ட இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. 40 நாள் மோசம் எங்க காத்துக்கணும் அவசியம் இல்லை. போனோமா, ஆண்டவர் சொன்னதை கேட்டோமா, எழுதுனோமா, வந்துடுமா, அப்படி இருந்திருக்கலாம். அவன் ஒரு பொறுமை இழந்தவனா இருக்கலாம். அவன் ஒரு கோபக்காரன். அவனை 40 நாள் உட்கார வச்சிருக்காரு. உட்காரு, நல்லா யோசிங்க. விடுக்குன்னு கோவம் வர ஒரு மனுஷன், இன்னமும் டெஸ்ட் நடக்குது அவனுக்கு மலை மேல. உட்காரு 40 நாள். அவன் பொறுமையை காத்து கொள்கிறவன் அல்ல, அவனுக்குள்ள ஒரு பொறுமை இருக்காது. அப்படியே பட்டனை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. உட்காரு 40 நாள். ஏங்க 10 கட்டளை சொல்றதுக்கு 40 நாளாக? எங்க 1 மணி நேரத்தில் ஆண்டு சொல்லிருக்க மாட்டாரு? 10 நிமிஷத்தில் ஆண்டு சொல்ல முடியாது. கத்த நினைச்சா ஒரு நொடியில் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியும். ஆனா 40 நாள் எடுக்கிறார். ஏன்? தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் எப்போதும் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். God wants every child of God to be in His presence. Wait on His presence. ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம். ஒரு நல் உறவை உண்டாக்குகிற அந்த காத்திருக்கும் போது அந்த நல் உறவு உண்டாக்கப்பட முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார் இந்த புதிய ஏற்பாடு யோவான் புத்தகத்துல, நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு என்ன உண்டாகாது, தாகம் இன்னும் வராது என்று சொல்லுகிறார். அப்ப நான் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது தாகம் இனி அடையாதபடிக்கு நீங்க உலகத்தார பாக்குறீங்க, உலகத்தோட தாகத்தை பாக்குறீங்க. நான் ஆவிக்குரிய ஆத்துமாக்குரிய தாகத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆத்மாவோட தாகத்தை எப்படி தீர்க்க போறீங்க சொல்றாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு தண்ணியை கொடுக்கிறது சொல்றார். நீங்க இனி என்ன செய்ய மாட்டீங்க, தாகம் அடைய மாட்டீங்கன்னு சொல்றார். ஜீவ ஊற்று உனக்குள்ளாக வருமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணி உனக்குள்ளாக ஜீவ ஊற்றாக வரும். அப்படின்னா எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடைய முடியுது சொல்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் என்ன செய்யுமா, தாகத்தை அடைஞ்சு கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே. அல்லேலூயா. சதா காலமும் ஒரு உறுதியை கொடுக்கிறார். இரண்டாவது யோவான் 6:35 நம்ம வாசிக்க கேட்போம். இந்த ஆகாரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், ஒரு காலமும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான், ஒரு காலமும் தாகம் அடையான். அல்லேலூயா. அல்லேலூயா. I am the bread of the life. Whoever comes to me shall not hunger. இப்ப 40 நாள் அவர் காத்து இருக்கிறார் சொல்லும் போது, நாமளும் ஆண்டவருக்கு காத்து இருக்கும் போது பசி அடையாமல் இருப்பதற்கு தேவனே என்ன சொல்றாரு, நானாம்பா அந்த தண்ணீர், நானாம்பா அந்த ஆகாரமாக ஜீவ அப்பமாக உனக்கு இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில பசியும் வரப்போவதில்லை, உன் வாழ்க்கையில தாகமும் அடைய போவதில்லை. காரணம், நான் பரிபூர்ணமாய் உன்னோட கூட இருக்கிறேன். அந்த காத்திருக்கிற அனுபவம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாது, கொஞ்ச நேரம் ஆண்டோட சமூகத்தை விழித்திருக்கும். ஆண்டவர் கேட்கிறாரு, சீசரை பார்த்து கெத்செமனே தோட்டத்துல அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாரு, நீங்க விழித்திருங்கன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, நீங்க தூங்காம இருங்க, விழித்திருங்க, நான் போய் ஜெபிச்சுட்டு வரேன்னு. ஜெபிச்சுட்டு வருவாரு. என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க,
தூங்கிட்டு இருப்பானுங்க. என்ன கேட்பாரு ஆண்டவர்? கொஞ்ச நேரம் கூட உன்னால கண்ணு திறந்து விழித்திருக்க முடியாதான்னு கேட்பாரு. உன் ஆவி எனக்காக காத்திருக்க சொல்ல, உனக்காக ஓ வாழ்க்கைக்காக காத்திரு. இந்த காத்திருக்கிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கை இல்லாதபடினால்தான் ஒழுக்கம் நம்மளுக்குள்ளாக இல்லாமல் இருக்கிறது. ஒழுக்கம் ஒழுங்கா வரணும்னா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, காலையில சர்ச்சுக்கு வந்தான் பாஸ்டர், எனக்கு சரியான தூக்கமா இருக்கு, ராத்திரி 3 மணிக்கு தூங்குறேன், 4 மணிக்கு தூங்குறேன். 3 மணிக்கு 4 மணிக்கு என்ன தூங்குனேன்? விடிய உட்காந்து முழங்கால போட்டு ஜெபம் பண்ணியும் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பண்ணியிருந்தா காலையில் ஆண்டவர் தூக்கத்தை கொடுக்க மாட்டார், தெளிவை கொடுப்பார், பலத்தை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் திருப்பி பாருங்க. அதிகாலையில் எழுந்து நின்று சில பேர் விடிய உட்கார்ந்து தேவனுடைய இடத்துல உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிற காரியம், வேதத்தை எடுத்து தியானித்து கொண்டு ஆண்டவரே, இந்த 2025 எனக்கு ஒரு சபையை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு மந்தைகளை கொடுத்தீங்க, இந்த மந்தைகளை எப்படி நடத்தணும்னு சொல்லி காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த காத்திருக்கும் போதுதான் அதோட ருசியை நீங்க பார்க்க முடியும். கஷ்டம்தான், தூக்கம் வரும், அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு, இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், கழுத்து வலிக்கும். அவ்வளவு நேரம் கொட்டாய் வராது. ஆண்டோடைய வார்த்தை கேட்கும் போது தான் கொட்டாய் வரும். பைபிளை தூக்கும் போது தான் 10 தடவை வரும். எல்லாம் அப்பதான் வரும். ஏன் தெரியுமா? உனக்கு ஆண்டவருக்கு காத்து இருக்கிறதுக்கு நீ ஒன்னும் கொடுக்கவே இல்லை. நீ கொடுத்து பாரு, ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பார். இந்த சரிதம் நம்மளோட சொல்ல பேச்சு கேட்குமா? நான் கேட்குறேன், உங்களோட வாழ்க்கையில நீங்க சொல்றீங்களே, நான் தீர்மானிக்கிறது தான் என் வாழ்க்கையில் நடக்கும். வாட் எவர் ஐ டிசைட் இட் வில் ஹேப்பன். உன் உடம்பே உன் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்த வயசு அது என்ன பண்ணிடுது? ஆஸ்பத்திரியில் போய் படுக்க சொல்லுது. ஆமாவா? அவன் கொடுக்குற மருந்து கூட உடம்புக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்? உன் உடம்பு உன் பேச்சு கேட்காது, உன் உடம்பு மருத்துவர் சொல்ற பேச்சு கேட்காது. உன் உடம்பு யார் பேச்சு கேட்க தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்தவரோட பேச்சு கேட்கும். அதெல்லாம் தான் எங்க காத்திருக்க சொல்றேன், அவரோட சமூகத்தில் காத்திருக்க சொல்றேன். அல்லேலூயா. வியாதி வரும், காத்திருந்தா வியாதி வராதா பாஸ்டர்? வியாதி வரும். எவன் சொன்னா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் வியாதி வராது, கஷ்டம் வராது, வேதனை வராதான்னு? வரும். ஆனா நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும். உலகத்தை ஜெயித்த தேவன் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதாங்க நீங்க சொல்ல முடியும், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் இறப்பாராத நல்ல ஓட்டத்தை நான் ஓடினேன். ஐ ஹவ் ஃபைட் அ குட் ரேஸ். என்ன ஃபைட் பண்ண? உன் வாழ்க்கை என்ன நீ ஃபைட் பண்ணியிருக்கிற? எதுக்காகவும் போராடுறதில்லை. நல்லா சாப்பிட்றதுக்கு போராடுவோம், அப்புறம் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு போராடுவோம், அப்புறம் அடுத்தவனை குறை சொல்றதுக்கு நிறைய போராடுவோம். கூட்டம் வரை சேர்த்துக்கிறது, தீமையான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஞாயிற்றுக்கிழமை வந்தா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போந்த மாதிரியே ஒரு படத்தை காமிப்பாங்க, பார்த்துக்கிங்க, அவங்க பரிசுத்தவான்கள். திங்கட்கிழமை ஆரம்பிச்ச நேரம் மறுபடியும் பழைய குருடி. இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை அழைப்பு கொடுக்கிற பிரியமானவர்களே, தேவனுடைய அழைப்பு எப்படியாப்பட்ட ஒரு அழைப்பு தெரியுமா? அந்த சமூகத்தில் உட்கார அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதமும் அடையாளமும் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். God is there to make a miracles in your life. காத்து இருக்க வேண்டும். God knows your need. சில நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றா தெரியும். நீங்க சொல்லி, ஆண்டவரே எனக்கு இது தேவையா இருக்கு, இந்த நேரத்தில் நான் உட்கார்ந்து என்னால ஜெபிக்க முடியல ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க முடியல ஆண்டவரே, அதெல்லாம் தெரியாது, உட்காரு ஜெபம் பண்ணுவார். ஏன் அதை சொல்றாரு தெரியுமா? எனக்கு தெரியும்பா உனக்கு என்ன கொடுக்கணும்னு, எனக்கு தெரியும்பா எது உனக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு. நீ நான் சொன்னதை செய். நான் உனக்கு கொடுத்த உடன்படிக்கையை கீழ்ப்படிந்து நீங்க கேட்டு நடக்கிறவளா இருக்கும் போது உங்க தேவையை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். மோசே பசியா இருக்காது, தண்ணி தாகம் இருக்காது, எப்படி 40 நாள் உட்கார முடியுது? A change in his presence. இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பழைய ஏற்பாடை நம்ம திருப்பிக் கொள்வோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ நாங்க இது ஏன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொடுக்க தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் புதிய ஏற்பாடை பின்பற்றுறோம், பழைய ஏற்பாடுல நாங்க பேச மாட்டோம். We are new, we are not old. Let us turn the Bible. பழைய ஏற்பாடை முதல் திறந்து நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா புத்தகம், ஐசாயா chapter 4 verse 49. Isaiah chapter 49 verse 10.
அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் உன்னை பாதுகாக்கிறது காரியத்தாண்டு பேசுகிறார். தொடர்ந்து அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். நீ பசியாவும் இருக்க போதில்ல, தாகமும் இருக்க போதில்ல, நானே வந்து உன் கரங்களை பிடித்து உன்னை நடத்துவேன், ஊற்று தண்ணி ஊற்றுகிற இடத்துக்கு உன்னை நான் நடத்தி செல்வேன். அப்படி என்ன அர்த்தம்? வழியே இல்லாத வறண்ட நிலமாய் இருக்கிற வாழ்க்கை, காஞ்சி போய் இருக்கிற வாழ்க்கையில நீரூற்றை கொடுப்பதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துக்கு கண்டு போறதுக்கு காத்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா உளுந்தடிச்சு ஓடி போயிட்டு பைப்பு தண்ணி திறந்துட்டு குளிச்ச இடத்த நினைச்சுக்கு பார்க்கிறோம். இந்த பைப்பு தண்ணியிலேருந்து வர தண்ணி ஒரு நாள் நின்றுங்க. ஆனா ஊற்று தண்ணி என்று சொல்லும் போது என்னது? நிக்க முடியாது, வந்துகிட்டே இருக்கும். உனக்கு பைப்புலேருந்து ஒரு டேங்க் தண்ணி வேணுமா, இல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஊற்று தண்ணி வேணுமா? இந்த பைப்பு தண்ணி, இந்த கேன்ல இருக்க தண்ணி, இதெல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிடும். ஆனா ஊற்று தண்ணி அங்கே தான் இருக்கும். நோண்ட நோண்ட தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எது நம்மளுக்கு தேவை? இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அன்றன்றைக்கு அப்பத்தை எனக்கு உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த நிமிஷத்துக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆண்டவர் ஸ்பெஷலான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்பெஷலான காரியத்தை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், அதுக்கு நம்ம கியூ பண்ணி ஆகணும். இந்த பைப்பு தண்ணி கியூ பண்ணதில்ல, பைப்பை தொட தண்ணி வந்துடும். ஒரு நாள் இந்த பைப்பு தண்ணி வற்றி போயிடும், தண்ணி வராது. அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஊற்று தண்ணிக்கு போய் தானே ஆகணும், போய் தானே ஆகணும். அப்புறம் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு கொடுக்க தண்ணி தாகம் இனி நீ அடைய மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப பழைய ஏற்பாடு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நானே வந்து உன்னை நடத்துவேன்றாரு. I will myself lead you. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருன்னா இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். மோசையோட நடை அப்படியாக தான் இருக்குது பிரியமானவர்களே. காத்திருக்கும் போது கர்த்தர் நடத்தி வர ஆரம்பிக்கிறார். தாகத்தை தீர்க்கிறார், பசியை தீர்க்கிறார். 40 நாள் அவன் காத்திருக்கிறான். அவன் காத்திருக்கிற காரணம் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் அதை பிரதிபலிப்பா வைத்திருக்கிறார். If you wait upon God, there is a miracle things God is going to do in your life. The first day you cannot see anything, the second day you cannot see anything. God will see your patient level. ஆண்டவர் நீ காத்திருக்கிற பொறுமையை பார்த்து அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் நினைக்காதுங்க. டக்குன்னு ஒரு காரியத்தை செய்வார். அதை நீங்க எதிர்பார்க்காதது உங்க வாழ்க்கையில் நடக்கும், நீங்க கேட்காத உங்க வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. காத்திருக்கிறது இல்ல, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறது இல்ல. நான் ஜெபிச்சேன் பாஸ்டர், நான் ஜெபிச்சேன் பாஸ்டர். என்ன ஜெபிக்கிறீங்க? என்ன ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே? இன்னைக்கு நக்கலா போயிருச்சு எல்லாத்துக்கும். இப்போ வந்து என்னன்னாக்கா சமூகத்தில் வந்து ஜெபிச்சுட்டா போதும், கர்த்தர் எனக்கு செஞ்சிருவார். சமூகத்தில் வந்து ஜெபிச்சா கர்த்தர் செய்வார். கர்த்தர் யாரையும் கைவிடாத ஒரு தேவன். அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவார். ஆனால் யார் ஒருவர் அவருக்கு உண்மையாய் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களோட ஜெபத்தை உன்னித்து கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. தட்ஸ் த ட்ரூத். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாடுல இது வந்து சாத்தியமா இருக்குது. நான் உனக்கு ஆகாரத்தையும் கொடுப்பேன், நான் உனக்கு தண்ணியும் கொடுப்பேன். புதிய ஏற்பாடுலையும் நம்ம பார்த்துருவோமே. புதிய ஏற்பாடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்பட விசேஷம் ரெவலேஷன் சாப்டர் 7 verse 16. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவ வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை பழைய ஏற்பாடு சொல்லுது, நீங்கள் பசியா இருக்க போறதில்ல, நீங்கள் தாகமும் அடைய போவதில்லை, நானே உங்களை நடத்தவென்று. புதிய ஏற்பாடுல மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு பசியும் இருக்க போவதில்லை, உங்களுக்கு தாகமும் இருக்க போவதில்லை, எந்த சூழ்நிலையும் உங்களை நெருக்க போவதில்லை, நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். வாக்கு பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் வாக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் கொடுக்கிறவர் மாறாதவராக இருக்கிறார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். இடத்துக்கு தகுந்தாப்புல மாறுகிறோம்,
நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாறுகிறோம், நம்மளுடைய எண்ணத்துக்கு தகுந்தாப்புல மாறுகிறோம். அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக 29வது வசனத்தை நீங்க மறுபடியும் வாசிங்க. when you read again the word verse 29, Exodus chapter 34 verse 29, his face was radiant because he has spoken with the Lord. வாசிக்க கேட்போமாக. 34. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது 40 நாள் முடிஞ்ச பிறகு தன்னோடு அவர்கள் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். தன் முகம் பிரகாசத்தை அறியாக இருந்தான். அவனோட பேசினதுனாலே. யார் பேசினா? ஆண்டவர் மோசையோட பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசையோட பேசினதை ஆண்டவர் அவனோட பேசின பிறகு அவன் முகம் பிரகாசம் அடைகிறதை அவன் அறியாமல் இருந்தான். பிரியமானவர்களே, நம்மளும் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரோட பேசும்போது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளோட பேசும்போது நம்மளுடைய முகங்களும் அப்படியாக பிரகாசமாய் மாற கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். பேசணுங்க. இப்ப என்னதுன்னா ஒன் வே பேச்சு. அந்தமா உட்காந்தமா அல்லேலூயா ஆமீன் ஆச்சி பூச்சி ஆ ஊ எல்லாம் கத்திட்டு ஆமீன் முடிச்சு வீடு போயிருது. அங்க ஆண்டவர் திருப்பி நம்ம கிட்ட என்ன பேசுறாரு கேட்கறதே இல்லை. ஏன்னா காக்கிறதுக்கு ரெடியா இல்லையே, காத்து இருக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ரெடியா இல்லையே. we come to the church, we sit, and suddenly we blabbering to God, we ask everything hallelujah hallelujah amen amen, and then we go back. We never listen to what God speak to us. ஆண்டவர் நம்மளோட பேசுகிற காரியத்தை நம்ம என்ன செய்யல, கவனம் செலுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்னோட பேசும்போது என்னுடைய முகம் என்னவாக மாறுகிறது, பிரகாசம் அடைகிறது. a change in his presence. அப்படி சமூகத்தில் ஒரு மாற்றம்னா இதுதாங்க வரணும். நம்ம என்ன நினைக்கிறோம், மாற்றம்னாக்க சட்டை மாறணும், கழுத்தில் சங்கிலி மொத்தமாக போட்டு வரணும், 10 மோதிரத்தை போட்டு அப்படியே ஊர் சுற்றணும். இந்த மாற்றம் உலகத்தின் மாற்றம். சின்ன காடி பாய்ச்சி இப்போ நான் பெரிய காடி பாய்க்கிறேன். நல்லா படக்கணும் சொன்னா நான் முன்ன பெரிய காடி பாய்ச்சி இப்போ லோரி வாங்கி பாய்க்கிறேன்னு அவன் சொல்லுவான். நான் லோரி வச்சிருந்தேன் இப்போ நான் பஸ் வாங்கி பாய்க்கிறேன்னுவான். இதான் மாற்றமா? இன்னொருத்தர் சொல்லுவான், என்ன நீங்க சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரிலாம் பாய்க்கிறீங்க, நாங்க பாருங்க கப்பை வாங்கி பாய்க்கிறோம். இதான் மாற்றமா? இந்த மாற்றங்கள் உலகத்தில் அழிந்து போய்விடும். அல்லேலூயா. நீங்கள் மறித்து நீங்க ஆண்டவரோடு போகணும்னு சொன்னா நீங்க உலகத்தில் சம்பாதித்து வைத்த அத்தனையும் நீங்க விட்டு தான் போக வேண்டும், தவிர எடுத்துட்டு போக முடியாது. அல்லேலூயா. ஒரு குண்டு மணி கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. மறந்துடாதீங்க. நீங்க வச்சிருக்கிற ஆஸ்தி, சம்பாதித்தோம், பேரு, புகழ், இவைகள் எல்லாம் விட்டு விட்டு தான் தேவனிடத்துக்கு வெறுமையாய் கர்த்தருக்கு முன்பதாய் போய் நிற்க முடியும். அல்லேலூயா. என் முகம் பிரகாசம் அடைவதற்கு முக்கியம். இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை பிரகாசம் அடைவதற்கு எனக்கு முக்கியம் இல்லைங்க. வேணும், ஆனா அது முக்கியம் இல்லை. ஆனா எனக்கு முக்கியமானது என்ன, என் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசம் அடையவே ஆக வேண்டும். என் ஆத்மா பிரகாசம் அடைய வேண்டும். அதற்கு ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். நானும் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி பேசுவார் ஆண்டவர்? எப்படி பேசுவார்? வானத்திலேருந்து வந்து ஆகாயத்திலேருந்து உங்கள்கிட்ட ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுவார் நினைக்கிறீங்களா? பைபிளை திறந்து வாசிக்க வேண்டும், படிக்கணும். Read the word of God. If you want God to speak to you, read the word of God. தேவன் உன்னோட பேச வேண்டும், தேவன் உனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் சொல்லி நீங்க விரும்பினீங்கன்னா தேவனுடைய வார்த்தை எடுத்து என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். நீங்கள் வாசிக்க ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வருகிற திட்டங்கள் என்ன என்று வெளிப்படையாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் சுயத்துல, பலத்துல, உன் சொந்த ஞானத்துல நீ இந்த காரியத்தை செய்திருப்ப. இனி அப்படி இல்லை. வசனத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு, அவர் கொடுத்த ஆலோசனை நடக்கும் போது உன் முகம் பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும். உன்னை பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இவங்கிட்ட என்னமோ ஒன்று இருக்கு, இவன் செஞ்சா எதுவுமே நம்மளும் அதான் செய்யறோம், அது நடக்கல, ஆனா இவன் செஞ்சா மட்டும் நடக்குது. ஏன் தெரியுமா? உன்னோட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல. ஹல்லேலூயா. முகம் பிரகாசம் அடைய வேணும்.
His face was radiant because the Lord has spoken to him. ஆண்டவர் நம்மளோட பேசுறார்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? நிறைய காரியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் சில காரியத்தை வெளிப்படுத்தும் போது, நம்மளை வைத்து செய்ய நினைக்கும் போது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இந்த காத்திருக்கிற ப்ராசஸ் இட்ஸ் நாட் சம்திங் ஈஸி. எப்பெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு காத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். என்னைக்குலாம் நீங்க ஆண்டவருக்கு இன்னைக்கு நான் கர்த்தருக்கு உண்மையா உட்கார்ந்து ஜெபிக்க போறேன்னு சொல்லுங்களேன். அந்நிய பாஷையில வச்சு நான் ஜெபிக்க போறேன், தேவனை ஆராதிக்க போறேன், துதிக்க போறேன், இந்த உலகத்தோட காரியம் எதுவுமே என் வாழ்க்கை வேணாம், காதுக்கு எனக்கு எட்டக்கூடாது, அதனால இன்னைக்கு நான் முடிவு எடுத்துட்டேன், இந்த நாள் கர்த்தருடைய சொல்லி நீங்க செயல்படுத்தும் போது என்ன நடக்கும்? அன்னைக்கு தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உங்க வீட்டு தேடி வரும். அன்னைக்கு தான் 10-20 வருஷம் போன சொந்தக்காரன் நண்பர்கள் ஒன்று தேடி வருவாங்க. அன்னைக்கு எல்லாமே அன்னைக்கு தான் நடக்கும். இப்ப நம்ம ஆள் என்ன செஞ்சிருவாங்க? தீர்மானம் எடுத்து காத்துக்க சொல்றாங்க, சொல்லுவாங்க, தெரியாம போயிட்டேன், நான் திடீர்னு வந்துட்டாங்க, என்ன செய்யறது, என்ன அப்படியே நீ சின்ன பப்பா, நீ பேபி, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு விரல கையில் வச்சா உனக்கு கழிக்க தெரியாது, உனக்கு சொந்தமாக யோசிக்க தெரியாது, சொந்த யோசனை நமக்கு இல்லை இல்லை. You don't have your own mind to make a decision. விஷத்தையும் ஆகாரத்தையும் கொடுத்தா உன்னால தீர்மானம் எடுக்க முடியுது. இது விஷம், இது ஆகாரம். அல்லேலூயா. அப்பனா நீ ரொம்ப தெளிவா இருக்கன்னு அர்த்தம். விஷம் சாப்பிட்டா என்ன பண்ணிடுவேன்? நான் செத்து போயிடுவேன். ஆகாரம் சாப்பிட்டா மெதுவா சாவேன், இருந்தாலும் அந்த நேரத்தில் அது ருசியா இருக்குல்ல, சாப்பிட்டுக்குவேன். அப்ப ரொம்ப தெளிவா இருக்கிற. ஆனா சர்ச்சுக்கு வர சொல்றப்ப என்ன ஆகுது? எனக்கு தெரியல, மறந்துட்டேன், நான் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா தூக்கி இடுப்புல வச்சுக்கிற கூட்டத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு இன்னைக்கு. The people are today like that. They want to be pampered every time. ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யணும்? அவங்கள சிறு குழந்தையை போல தழுவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வளரவே மாட்டேன். அவங்க வளராதனால தான் வருஷம் இயேசுவும் குழந்தையாவே பிறந்துட்டு இருக்காரு. வருஷம் இயேசு பிறந்துட்டு இருப்பாரு. இயேசு பிறப்பாரு, அப்புறம் இயேசு மரிப்பாரு, அப்புறம் இயேசு உயிர் தழுவாரு, அவர் மரிப்பாரு, அப்புறம் உயிர் தழுவாரு, அப்புறம் பிறப்பாரு. இதே தி ருட்டீன். கிறிஸ்துவுக்குள்ள காத்திருக்கிற வாழ்க்கையில இயேசு பிறந்திருக்கிறார் என்ற அடையாளம் அதுதான். நீ காத்து இருக்கும் போது இயேசு உன் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார் என்று அடையாளத்தை நீங்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்துறீங்க. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நீங்கள் விட்டு தேவனுக்கென்று நீங்க நிற்கும் போது ஆண்டவர் செய்த சிலுவையின் கோரத்தையும் சிலுவையின் அந்த காரியத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மறுரூபம் அடையும் போது உயிர் தெழுந்த வல்லமையான இயேசுவே பிரதிலிப்பாக இப்பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், கொண்டாட்டம் என்பது ஆடல் பாடல், லைட்டு, டிஸ்கோ, சாப்பாடு, பரிசு கொடுக்கறது அப்படி இல்லை. 12ஆம் மாதம் கும்மி அடிக்கிறீங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டா சொல்லி குட் ஃப்ரைடேக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க. ஆமாவா? அப்புறம் திருப்பி இயேசு உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைலாம் சேர்த்து கொடுக்குறீங்க. இல்லை, எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே போய் கொண்டு இருக்க போகிறோம்? எப்போ நம்ம ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக மாற போகிறோம்? மோசை காத்து இருந்தனால மோசை கத்தர் கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருந்தார். உன்னையும் கத்தர் என்னையும் கத்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். God want to lead us. Come on. இன்னைக்கு ஆடலும் பாடலும் கூத்தும் கொண்டாட்டமா இருந்தா தான் திருச்சபை கலகலப்போட இருக்கும். இல்ல, உலகத்தில் இருக்கிறவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசங்கள்? பப்புலையும் ஆடுறான், குடிக்கிறான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சர்ச்சிலையும் அதே தான், குடி கொடுத்தனும் இல்லை அங்க, ஆனா ஆடல் பாடல் ஒரே மாதிரி தான் இருக்கு. கேட்டா ஆண்டவரை நாங்கள் குதூகலமாய் கொண்டாடுகிறோம் என்று. நல்லது, குதூகலமாய் கொண்டாடு. நீ குதூகலமாய் கொண்டாடுவதற்கு கர்த்தருடைய சமூகத்தை காத்திரு. அவர் என்ன தீர்மானம் கொடுக்கிறாரோ அதன்படி பின்படுத்து. அல்லேலூயா. மோசைகிட்ட கொடுத்த காரியம் என்ன? நான் சொல்றத பலகலை எழுது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வைத்த தீர்மானத்தை நீ எழுது. அதை தான் நீ ஜனங்களுக்கு போய் சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்க தீர்மானத்தை செய்வதுக்கோ சொல்வதுக்கோ வரல. ஒரு கமிட்டி உருவாக்கிக்குவாங்க, அந்த கமிட்டி தீர்மானம் பண்ணும் எல்லாத்தையும். கமிட்டி இருக்குது ரொம்ப நல்லதுங்க, அப்போதான் நிர்வாகம் ஒழுங்காக இருக்கும் பூலோகத்தில். இல்லை, ஏதாவது கோளாறு ஆயிரும்.
ஆனா கமிட்டியே ஒழுங்குக்குள்ள காத்திருக்கிறவர்களாக இல்லாம இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சபை உலகத்தார போலதான் இருக்கும், பொய் பித்தலாட்டம் இருக்கும். ஏன்னா கமிட்டியில இருக்கிறவங்க தாங்க ஜெபத்துல தெரித்து இருக்கிறவங்க இருக்க வேணும். The first people in the committee must be a people who reflect Christ in their life. அல்லேலூயா. இங்க கமிட்டியில பேர்ல என்ன செய்யுது? கண்டவெல்லாம் வந்து உள்ள உட்காந்துக்கிறது, அப்புறம் சொல்றது அது ஆண்டவரோட சித்தம் என்று. யாரை ஆண்டவர் அழைக்கிறாரோ அவர்களை வந்து உட்கார வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்க உட்காரும் போதுதான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு, காத்திருக்க காரியத்துக்கு கர்த்தர் செடியாக எல்லா பிளானையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவன் 40 நாள் காத்திருந்தான், நீ காத்திரு. நீங்க சொல்லுவீங்க, நான் 30 வருஷமா காத்திருந்தேன். காத்திரு, குறைய மாட்டேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அதோட பிரதிலிப்பை கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன், நம்மளை அழைத்தவர் அதிசயங்களை காண செய்யாமல் நம்மளை உலகத்திலிருந்து எடுக்க மாட்டாருங்க. உன் கண்கள் அதை காணும். Your eyes will see the miracles of God if you wait for God. அல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிற அந்த தருணம் ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். என் பிள்ளைகள் காத்திருக்கிறதா இல்லையா என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மோசையோட முகம் என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரோட பேசணுன்னு பிரகாசம் அடைய ஆரம்பித்து இருக்குது. என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசம் அடைய வேண்டும். நான் அதிகமாக ஆண்டவரோட பேச வேண்டும். இந்த உலகத்துல பிரகாசம் என்று சொல்லும் போது 4 ஸ்பாட் லைட்டை முன்னுக்கு வச்சுக்கிறது, மூஞ்சிக்கு நேரம் அடிச்சுது, 4 கிலோ ஆட்டா மாவை தூக்கி மூஞ்சில் அப்பிக்கிறது. அப்பிக்கிட்டு என் முகம் பிரகாசமா இருக்குது. அந்த பிரகாசத்தை நான் கேட்கல, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பிரகாசத்தை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Spiritual brightness in our life is very important than the makeup of this world. எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு தான் இன்னைக்கு ஊரை ஏமாத்திரம் பார்க்குறோம். You don't need to make up. The pure brightness from God will reflect on you when you wait for God. காத்திருக்கும் போது. ஹல்லேலூயா. அப்ப இப்படியாக இந்த வசனம் பார்க்கும் போது 1வது காரியம், பிரியமானவர்களே, ஆண்டவர் தன் பிள்ளைகளோடு எப்பெல்லாம் சஞ்சரித்து பேசுகிறார்களோ தன் பிள்ளைகள் உலகத்துல வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். In his presence. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் செய்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம் சொன்னோம். இப்ப அவருடைய சமூகத்தில் காத்து ஆண்டவர் அவரோட பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம் வெளிச்சத்தின் பிள்ளையாக கர்த்தர் மாற்றுகிறார். 2வது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை முழுமையாய் நம் மேல ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. நம்மளை நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். 3வது முழுமையான மறுரூபம் கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை செதுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சும்மா பெயர் கிறிஸ்துவன் பார்த்துருக்கீங்களா? சும்மா சர்ச்சுக்கு போறது, சும்மா வருது, அப்படி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் வைக்கல. காத்து இருக்கும் போது உன்னை முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு மனுஷனா சிருஷ்டியாய் அவர் செய்வார், செதுக்குவார். அப்படியே அல்லேலூயா. உலகம் நம்மளை செதுக்கும். நீ என்ன சின்ன பிள்ளைகள் கேட்பாங்க, நீ என்ன போற? போலீஸா போற, நீ என்ன போற? டாக்டரா போற, நீ என்ன போற? இன்ஜினியரா போற. பெருசா போய் கேட்டாக்கா கீழாங்களை எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைகள் கேட்டா டாக்டரா போற, பெருசா கீழாங்களை எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கோம். நீ சொல்றது நடந்துருச்சா? இதை விமர்சனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ ஒழுங்கா படிக்கல, அதான் தான் போல. நீ ஒழுங்கு இல்லை, நீ கை நீட்டுறது, நீ எல்லாம் உன் பிரச்சனை, நீ இயேசுகிட்ட நீலாம் இல்லைங்க. அவர் செதுக்க ஆரம்பிச்சார்னா நீ எப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்படிதான் நீயும் இருப்ப. அவர் வெளிச்சத்தின் தேவனா இருக்கிறபடியினால நம்மளையும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் அவர் மாத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த நேரத்துல ஓம் பிரச்சனை சொல்ல மாட்டார். வா, நான் ஒண்ணு செதுக்கிறேன். என்னைக்கு ஆண்டவர் மனுஷனை செதுக்கிறாரோ ஆண்டவர் அதை தீர்மானம் பண்ணிட்டார். என்னது? இவன் எனக்குரியவன், எனக்காக வழக்காடுகிற ஒரு மனுஷன், என்னை பிரதிபலிப்பிக்கிற ஒரு மனுஷன், என்னை குறித்து பேசுகிற சாட்சி கொடுக்கிற மனுஷனாய் நான் பூமியில நிறுத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 30வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். கிட்ட வருவதற்கு பயந்தார்கள்.
தேவனுடைய வெளிச்சம் பிரகாசம் உங்க மேல இருக்கும் போது உனக்கு எதிராய் நிக்கிறவன் கூட உன் பக்கத்துல வந்து நிக்க என்ன செய்வான்? யோசிப்பான். அல்லேலூயா. அவன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் உனக்கு தீமை நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிற உனக்கு தெரியாது. ஆனா அதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார், வழக்காடுகிறவராய் இருக்கிறார், யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மோசே இதெல்லாம் கீழ்ப்படிந்து கேட்டு உட்காந்து எழுதி மறுபடியும் ஆண்டோட பேசி ஆண்டவர் அவனோட பேசி எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது இப்ப ஆண்டோட வாக்குத்தத்தம் நிறைவேறுது. இதுவரைக்கும் உன் ஜனங்கள் காணாத அதிசயங்களை உன்னிடத்தில் செய்வேன். அல்லேலூயா. ஆச்சரியம் 34:10 சொல்லுதுல. அல்லேலூயா. உன்னை இடத்துல நான் செய்வேன். அப்ப அங்க யாரெல்லாம் பார்க்கிறா? யாரெல்லாம் போய் பார்க்கிறா? இஸ்ரவேல் புத்திரர்கள் யாவரும் பார்க்கிறாங்க. யாரை பார்த்து? மோசையை பார்த்து வெளிச்சத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆரோன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு பயம், ஒரு கலக்கம் உண்டாகுகிறது. ஏன் இவனுடைய முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்குது? இந்த பரிசுத்த பிரகாசத்தை எங்களால பார்க்க முடியல, ஒரு களங்கம் உண்டாகுகிறது. இன்னைக்கு அப்படியாங்க இருக்குது? இன்னைக்கு அப்படி இல்லை. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு வியாபாரமா போய் விட்டது இல்லை. இந்த செல்லிங் தி அனாயிண்டிங்ஸ். அபிஷேக தைலம் என்ன விற்கப்படுகிறது? நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வாங்கி சொல்ல வேண்டும். அபிஷேக நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகினால் உங்களிடத்தில் உற்சாகமாய் கொடுங்கள், நல்லா கொடுங்கள். ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? இப்போ ஏன் செய்கிறோம்? அதனால தான் எப்போது சொல்லுவேன், யூ நோ நீட் டு எக்ஸ்ப்ளோர் or explain to other people about your anointings. The anointings in you will always be seen by the people. உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை இருக்குன்னு சொல்லி விளம்பரப்படுத்த அவசியமே இல்லை. அந்த அபிஷேகம் ஜனங்களை உன்னிடத்தில் கொண்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரோடைய பிரசனம் அப்படியாப்பட்டதாக இருக்குது. அந்த பிரசனத்தில் காத்திருக்கும் போது நம்மளுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவரே? இதையெல்லாம் செய்கிறார். பயப்படுவார்கள், கலங்கம் உண்டாகும், பொய் பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அபிஷேகப்பட்டவனோட பின்னால நீங்க பேசி பாருங்க என்ன நடக்கும் மட்டும். ஐ சேலஞ்ச். நான் சொல்றப்ப நீங்க பெருமைப்படுகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உண்மையா ஒரு ஊழியக்காரர் அபிஷேகப்பட்டவனை பற்றி நீங்க அந்த ஊழியக்காரனுக்கு தெரியாம பின்னால போய் பேசி பாருங்க. வியாதியை உங்களை தாக்குறது மட்டும் எப்படின்னு வேடிக்கை பாருங்க. தெரியுமா? அந்த அபிஷேகம் நீ போட்டது இல்லை, அந்த அபிஷேகம் ஆண்டவர் போட்டது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஆண்டவர் இடத்துலேருந்து வந்தது. நீங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, குழவி தேனுக்குள்ள கை விடுற மாதிரி உங்க நிலையாயிரும். கொத்துனுச்சுன்னா ஒன்று கொத்தாது, எல்லாமே சேர்ந்து அந்த வழி அப்படி இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, சங்கீதக்காரன் சொல்றான், do not touch the anointed. அபிஷேகப்பட்டவனை சொல்லாத, பேசாத. அல்லேலூயா. அவன் முகம் பிரகாசம் அடைந்தது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் பார்க்க வைத்தார் ஆண்டவர். உன் முகம் பிரகாசம் அடைவதும் கர்த்தர் எல்லாரையும் பார்க்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாரு என்று ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இது ரொம்ப அவசியமா இருக்குது. நீங்க யாரு, நான் யாரு திரும்ப போய் 10 பேர்ட்ட சொல்லணும் அவசியம் இல்லைங்க. நீங்க யார் என்று கர்த்தர் உங்களை வச்சு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். என் கேரக்டரை பத்தி உனக்கு பயம் வருதா? அது தவறு. எனக்குள்ள இருக்கிறவரை கண்டு உனக்கு பயம் வர வேண்டும். அந்த பயம் என் முகத்தில் இருக்கிற வெளிச்சம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பயன்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் திருச்சபையில் வந்து உட்கார்ந்துருக்கோமே, இதுவும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு தருணம். இந்த தருணத்தை யாரெல்லாம் விட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்களோ அது நீங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது. அல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நாம ஒன்றும் கணக்கு கொடுக்க தேவையில்லை. தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறது வாரத்தில் ஒரு நாள். இப்போ ஆண்டவர் திடீர்னு சொல்லியிருந்தாரு வச்சுக்குமே, ஒரு உதாரணத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு, மீதி 6 நாள் எனக்கு அப்படி சொல்லி என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 7 நாள் நான் தான் படிச்சோம்ப்பா, 6 நாள் உலகத்துக்கு நீங்க செய்யுங்க, ஒரு நாள் என்னோட சொன்னாரு. சரியா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு மாற்றி சொல்லி பார்ப்போம். சொல்லுவோமே, ஒரு கற்பனை. ஒரு நாள் தான் உனக்கு, 6 நாள் என்னோடையது. என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க? நீ ஒரு நாளே வந்து உட்கார்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, ஒரு நாள்ல வந்து உண்மையா இருக்க கஷ்டப்படுற, 6 நாள் எப்படி வந்து உட்காருவ?
இப்ப 6 நாள் ஆண்டவர் கொடுக்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப நாங்க சாப்பிட தேவையில்லையா, நாங்க சம்பாதிக்க தேவையில்லையா, எனக்கு குடும்பம் இல்லையா, கரண்ட் காசு கட்டணும், தண்ணி காசு கட்டணும், அந்த காசை கட்டணும், இந்த காசை கட்டணும், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், என் கணவர் ஸ்கூலுக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், காடிக்கு எண்ணெய் ஊற்றணும், இது எடுக்கணும், சாமான் கட்டணும், கற்பனை மாற்றணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், என்னென்னவோ லொட்டி ரோஸ்க்கு எல்லாத்தையும் பேசுவேன். மோசே அந்த நிலை தான். கூட்டிகிட்டு வர சொன்னார், இவங்களை இப்படி நடத்தணும், அவனை தலைவராக்கணும், இவனுங்களை ஒரு கூட்டமாக்கணும், இது ஆக்கணும், இது பண்ணணும், தேவனுடைய செய்தி அவன்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் மோசே மேலே போடப்பட்ட ஒரு பாரம் தான். ஆனால் மலையில் வந்து உட்காரும் போது அதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். மிக தெளிவாக இருக்கிறீங்க, எனக்கு வியாதி வந்துட்டா நான் எங்கே போகணும் அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த தெளிவை கர்த்தருக்குள்ளே வைக்கல, ஆண்டவருக்குள்ளே நம்ம அதை வைக்கவே மறந்துட்டோம். தேவனுக்குள்ள இருக்கிற தெளிவு இல்லை. ஐயோ இந்த வாரம் சர்ச்சுக்கு போகணுமா, ஆயிஷே எங்க அக்காயா 10 வருஷம் கழிச்சு இப்பதான் எங்க வீட்டுக்கு வராங்க, எப்படி பாஸ்ட் இப்ப என்ன சொல்றது. நீ ஒன்னும் சொல்லாத, மேல ஒருத்தர் சொல்லுவார் உன்னை பார்த்து, வாங்கி கட்டிக்கோ. அல்லேலூயா. தேவன் இரக்கமுடையவர், பொறுமையுடையவர், அன்புடையவர். அல்லேலூயா. எல்லாமே உடையவர் தான். ஆனா மறந்துடாத, அவர் நீதி உள்ளவர். தேவனுக்கு புறம்பாய் நீ சிந்திச்சனா, நடந்தனா, அதோட விளைவை நீங்க தான் சந்திக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் அவன் முகத்தை பார்த்து பயந்தார்கள். அல்லேலூயா. நீ செஞ்சனா நீ ஆண்டவரோட முகத்தை பார்க்க பயப்பட ஆரம்பிப்ப. அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. காத்திருந்து மாற்றங்களை பெற்றுக்கொள்ளுங்க. சில காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கும் போது நான் பெற்றுக்கொள்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது நான் முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. முழுமையாக அவருடைய சத்தியத்தில் நிலை நிற்கிறவனாக பெற்றுக்கொள்கிற காரியத்தை நான் பார்க்கிறேன். இரண்டாவது, தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது அதிகமாக தேவனுடைய பரிபூர்ண சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. பதட்டமாக இருந்தாலும், தேவையா இருந்தாலும், நெருக்கடியா இருந்தாலும், அந்த சமூகத்தில் போய் நிற்கும் போது அவருடைய பரிபூர்ண சமாதானம் நமக்கு உண்டாகுகிறது. மூன்றாவது, பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த உலகமே நான் கஷ்டப்படும் போது என்ன செய்யாது, ஆறுதல் கொடுக்க முடியாத ஆறுதலை அவர் உண்டாக்கி கொடுக்கிறார். அவருடைய சமூகத்தில் அந்த ஆறுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். அவருடைய சமூகத்தில் கஷ்டமான நெருக்கமான இருக்கிற நேரத்தில் நான் ஒரு மகிழ்ச்சியை காண்கிறேன். நாலாவது, அவருடைய சமூகத்தில் நான் இருக்கும் போது பாதுகாப்பாக இருக்கப்படுகிறேன். ஒவ்வொரு நேரமும் அவருடைய அந்த உறவுக்குள்ளாக நெருங்கினவனாக உணர ஆரம்பிக்கிறேன். அந்த சமூகம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அடுத்தபடியாக அவருடைய சமூகத்தை நான் காத்திருக்கும் போது என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைகிறது. அல்லேலூயா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைவது நான் எப்படி சொன்னா, வேதம் சொன்ன மாதிரி 9 ஆவின் கனியில நான் சிறுக சிறுக பெருக ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடைகிறது. பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, அல்லேலூயா, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நான் நித்திய என்ன சொல்வேன், ரெஸ்ட்டை நான் பார்க்கிறேன். டிவைன் ரெஸ்ட். அல்லேலூயா. ஒரு உறுதியை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு 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 அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது அவர் எனக்கு என்ன கொடுக்கிறார், மெய்யான தூய்மையான இளைப்பாறுதலை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது நான் பரிபூர்ண பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த சமூகத்தில் காத்திருக்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த காத்திருக்கிற காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குமானால் இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கும். இல்லை, வேதம் சொன்ன மாதிரி கடைசி நாட்களில் ஜனங்கள் இப்படி ஆவாங்க, அப்படி ஆவாங்க, இது நடக்கும், அது நடக்கும், எல்லாம் சொன்னதும் நடக்கும் போது நீ பயந்து நடுங்கி போயே வாழ்ந்து கொண்டு இருப்ப. பயத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கல, தெளிந்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனம் செலுத்துங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நான் நிச்சயமாய் நான் இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்ள கர்த்தரால முடியும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா என்ன செய்யும், கொட்டாயம் தூக்கமும் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும்.
நான் ஆண்டோட சமூகத்தில் வந்து சும்மா வாயால பேசுறவனா இருந்தா அந்த வேலைக்கே ஆகாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உடன்படிக்கையை செய்கிறவனாகவும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறவனாகவும் ஆண்டவருக்கு தன் இருதயத்தை கொடுத்து உட்கார்ந்து காத்திருக்கிறவனாக இருக்கும் போதுதான் என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நிறைவதாக காண முடியும். வெளிச்சத்தின் பிள்ளையாக பார்க்க முடியும். என்னை காண்கிறவர்கள் என் முகத்தில் இருக்க பிரகாசம் கிறிஸ்து இயேசுவானவர் உண்டாக்கினார் என்று ஜனங்கள் காண முடியும். அல்லேலூயா. காலை பொழுது உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். திருச்சபையில போய் நீங்க உட்காரும் போது நீங்கள் சும்மா போய் உட்காராதுங்க. நீங்கள் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உட்கார்ந்து பாருங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் கர்த்தர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வந்து உட்காருன்னு சொல்லல. ஒரு காரணம் இருக்குது. 7வது நாள் என்னுடைய நாள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அல்லேலூயா. அந்த 7வது நாள்ல உன் சொந்தம் வரட்டும், மந்தம் வரட்டும், வீட்டில் என்ன வேலை இருக்கட்டும், நான் எப்போதும் சொல்லுவேன், மரணம் இன்னும் உன் சந்திக்கல, நீயும் மரணத்தை சந்திக்கல அப்படின்னு சொன்னா, நீ இன்னும் மூச்சு விடுறேன்னு சொன்னா, இன்னும் உன்னால நடக்க முடியும், போக முடியும், வர முடியும்னு சொன்னா சபைக்கு வருவதை நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்பெல்லாம் கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டா, இந்த புதுசா ஒரு வியாதி வந்திருக்குல்ல மறுபடியுமாக, இப்போ என்ன பண்ண போறீங்க நான் பார்க்க போறேன். ஐயோ வியாதி பரவிடும், சர்ச்செல்லாம் இழுத்து மூடிடுங்க. அப்புறம் கொஞ்சம் இரும வந்துட்டா, இப்போ சமூகத்தை கொஞ்சம் இரும வந்துட்டா ஒரு மாதிரி பார்க்கறது, உங்களுக்கு அந்த வியாதி வந்துருமான்னு. அல்லேலூயா. நீ சாகணும்னு நினைச்சாலும் அது கர்த்தர் தான் முடிவு பண்ணணும். நீ வாழணும்னு நினைச்சாலும் அது கர்த்தர் தான் முடிவு பண்ணணும். அதனால நான் அவரை நம்புறது எவ்வளவோ மேல். அல்லேலூயா. ஏன்னா டாக்டர் கடைசி ஒரு வார்த்தை என்ன சொல்லுவான்? எவ்ரிதிங் இஸ் லேட், ப்ரே டு யுவர் காட். எல்லாம் லேட்டாகி விட்டது, நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனையை செலுத்துங்கள். நான் ஏன் அவங்க கடைசியாக போய் பிரார்த்தனை அப்போ போய் செலுத்தணும்? நல்லா இருக்கிறப்ப அந்த பிரார்த்தனை தேவனுக்கு கொடுக்குறேனே. அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது நான் செய்கிறேனே. ஆண்டவர் அதில் கனம்படுவார்னா அதை இப்பே செய்கிறேன். நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? வாயிலையும் மூக்கிலையும் டியூப்பை விட்டு கம்ப்யூட்டர்லாம் சைடில் ஓடும் பார்த்தீங்கன்னா டீன் 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 டீன். அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை நான் மனசோறு ஏற்றுக்க. நீ ஏன் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கிற? அதான் என்னோட கேள்வி. நீ நல்லா இருக்கும் போது எத்தனை பேர் உன் இடத்துல வந்து தேவனை குறித்து சொல்லியிருப்பார்கள்? ஒரு தடவை கூட அந்த தேவனை ருசி பார்க்கணும்னு ஆசை இல்லையா? மரணம் சந்திக்கும் போது தான் அந்த ருசி பார்க்கணும்னு வேணும். அந்த டைமில் அப்படின்னா யாரும் செத்து போய் இப்போ நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த மைண்ட் செட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எல்லாரும் செத்த உடனே பரலோகத்துக்கு போயிடணும். அப்படியே 2 தேவ தூதர்கள் வந்து அப்படியே அல்ல தூக்கிட்டு போயிட்டு உங்களை அப்படியே சிங்காசனத்தில் அப்படியே உட்கார வைக்கணும். அந்த மைண்ட் செட்டு எல்லாம் படத்தை பார்த்து கெட்டு போகிறது, வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? யார் எங்கே இருப்பா, யார் எங்கே போவா, யார் போவா, யார் போக மாட்டா என்று வேதம் மிக தெளிவாக எழுதியிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு மாறாக எதுவும் நடக்க போகிறது இல்லை. அப்போ நான் யாரை முதல் தெரிஞ்சுக்கணும்? நான் ஆண்டவரை முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் தெரியும் என்ன என் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. நம்மளோட எதிர்காலத்தை ஆண்டவர்கிட்ட போய்ட்டு சமூகத்தில் உட்காந்து என்ன கேட்போம்? ஆண்டவரே, இன்னும் 10 வருஷத்தில் நான் பில்கேட்ஸோட 100 மடங்கு பணக்காரன் ஆகிடுவேன் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு 100 மடங்கு பணக்காரன் ஆக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் தேவையில்லை, 1 நொடி போதும். ஆனால் என்ன பிரச்சனைனா, உன்னை நான் பணக்காரன் ஆக்குறேன்னா உன் புத்தி மாறும், உன் எண்ணம் மாறும். உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத போதே உன்கிட்ட உண்மை இல்லை, உங்ககிட்ட எல்லாமே இருந்தால் நீ உண்மையாயிருவியா? எல்லாம் கொடுத்தவன் வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறான்? எல்லாம் இருக்கிறவன் என்ன சொல்கிறான்? கடவுள் இல்லை, நாம தான் நமக்கு கடவுள்ன்றான். எதுவுமே இல்லாதவன் சொல்கிறான், எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கடவுள் என்னோட இருக்கிறாருன்னு. இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க? தீர்மானம் நம்மகிட்ட தான் இருக்குது. எல்லாம் உன்கிட்ட இருந்தும் நீ கடவுள் தேட மாறுதில்ல. இப்போ நல்லா வச்சுக்கோமே, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை, மாதம் தவறாமல் 20-30,000 சம்பளம், எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம், குடும்பம் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஆராதனை சொன்னால், ஆடா இது எந்திரிக்கணுமா, அது போகணுமா, அடுத்த வாரம் பார்த்துக்கோ, அந்த பாஸ்டரை 1 நாளில் செய்ய சொல்ல. ஐயோ, அவர் செய்யல, பரவாயில்ல, விடு விடு விடு, வேற யாரோ செய்கிறாங்க, நம்ம அதை பார்ப்போம். நான் ஞாயிற்றுக்கிழமை யார் வார்த்தை கேட்டானா, 5 வார்த்தையை கேட்டால் சரி. ஆமாவா இல்லையா?
அப்போ உனக்கு வியாதி வந்துருச்சுன்னா எந்த டாக்டர்கிட்ட போனேன்னா, நெஞ்சு வலி வந்துருச்சு பல் டாக்டர்கிட்ட போ. டாக்டர் தானே, அவரு வியாதியை பார்க்க மாட்டாரா? அப்போ நல்லா தெளிவாக இருக்க. நெஞ்சு வலி வந்துருச்சா நெஞ்சு வலி டாக்டர் தான் நான் போனோம். பல்லு டாக்டர்கிட்ட போனா என் நெஞ்சு வலி சரியாகாது. தெளிவாக இருக்கிறல்ல? அந்த தெளிவு எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். சபைக்கு வர வேண்டியது காரியம் நம்ம மேல போடப்பட்ட ஒரு கடமை. It's a responsible. Come to the church without fail and you will see the miracles of God in your life. Hallelujah. Hallelujah. தவறாம சபைக்கு வருகிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் இன்னைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்காது, 10 வருஷம் இருக்காது, 20 வருஷம் இருக்காது, 25 வருஷம் இருக்காது. ஆனா நான் சொல்றேன், ஒரு நாள் ஆண்டவர் வாழ்க்கையில செய்கிற அற்புதங்கள் நிறைவேற நாட்கள்ல அநேகர் கண்களுக்கு முன்பதாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அன்றைக்கு நீ சொல்லுவ, உண்மையான ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அந்த நித்திய தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் அவர் சமூகத்தில் காத்திருந்தேன். அவர் எனக்கு நன்மையை செய்திருக்கிறார். நீங்க அநேகர் சொல்லுவாங்களே, நன்மையே நான் பார்க்கல, தீமையே பார்க்கிறேன், கஷ்டத்தையே பார்க்கிறேன்னு. பாரு, ஏன் தெரியுமா தீமையை பார்க்க வைக்கிறாரு, ஏன் தெரியுமா கஷ்டத்தை பார்க்க வைக்கிறாரு? நன்மை எல்லாம் நிறைந்து உன் வாழ்க்கையில குமிந்து உன் பாத்திரம் நிரம்பி வழியும் போது நீ பழச மறக்க மாட்ட, நீதி உள்ளவனாகவே இருப்ப. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். காலை பொழுது உங்களை மறுபடியும் யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை பொழுதுல ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த விசேஷமான காரியத்தை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த காரியங்கள் நிறைவேற சொல்லித்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விட்டதை நாங்கள் திரும்பவும் சரியாக செய்வதற்கு கர்த்தர் கிருபை அளிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் சிந்தனை உருமாக்கப்படட்டும், எங்கள் எண்ணங்களும் உருமாக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் மேலே வைத்துக்க திட்டங்கள் யாவரும் நிறைவேற தேவனுடைய சமூகத்தில் எங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.